ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக கல்யாண பந்தியில் செய்கிற மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பர்ஃபெக்டான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த கல்யாண பந்தி மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போது நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது பேர் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இது ஷேப் பார்த்திங்கன்னா கிளிமூக்கு மாதிரியே இருக்கும். அந்த பச்சை கிளி மாதிரியே ஒரு ஷேப்பில் இருக்கும். இதில் தான் ஊறுகாய்லாம் நிறைய செய்வாங்க. முக்கால்வாசி ஊறுகாய்னா இந்த மாங்காயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் ஒரு க்ளீனான துணி ஒன்று வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ இதை நாம் சின்ன சின்ன பீசஸாக ஒரு கத்தி ஒன்று வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முனையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து நாம் சென்டராக ஒரு கட் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த கொட்டையை மட்டும் எடுத்துருங்க. அந்த கொட்டை இருந்த இடத்தையும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதையும் நீங்கள் கத்தியால் கீறிட்டு அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கட்டிங்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதை எப்படி செய்யலான்னு நாம் பார்க்கலாம். இதை ஒரு க்ளீனான பவுலில் சேர்த்துடலாம். அதுலேயும் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. இப்போது இதை ஒரு க்ளீனான பவுலில் நான் கொட்டிடுறேன். இதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூடுதலான சுவையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாள் பட்டாலும் இது கெடாமல் இருக்கும். உங்கள் கையால் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஒரு மாங்காவுக்கு அளவு சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி 2 மாங்காய் எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை மட்டும் வச்சிடாதீங்க. இப்போது ஒரு 3 பெரிய பல் பூண்டை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை மாதிரி ஒரு ஸ்பூனில் அளந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த பூண்டை சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்து செய்யும்போது ஒரு கூடுதலான சுவையும் கிடைக்கும், ஒரு மணமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாயு தொல்லை, ஜீரண கோளாறு இது எல்லாத்தையுமே இந்த பூண்டு நீக்கி கொடுக்கும். ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு ஒன்று கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ பூண்டை ஸ்கிப் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீர் மிளகாய்த்தூள். காரம் அதிகம் இருக்காது, ஆனால் கலர் கொடுக்கறதுக்காக நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி குலுக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் இந்த மிளகாய்த்தூள் எல்லா மாங்காய் பீசஸ்லேயும் படணும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு பவுடர் ஒன்று அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பேன் இதை மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் தான் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அந்த மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்பூனால் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது, சாதா ட்ரையாக நாம் இதை வறுத்து எடுக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு. அதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் அரை ஸ்பூன் தான் எடுக்கணும். நீங்கள் கடுகு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி தான் வெந்தயம் எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுத்துரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த கடுகு நல்லா முற்றிலுமாக மொத்த கடுகும் பொரியணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் கருகிடவும் கூடாது. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அனல்லே கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா மொத்த கடுகும் நல்லா வெடித்து வந்துடும். வெடித்து வந்ததும் இது நல்லா ஆறினதும் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணுறதை விட இந்த மாதிரி உரல் கல்லை சேர்த்து நீங்கள் பவுடர் பண்ணி செய்யும்போது ஒரு கூடுதலான சுவையும் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு நாம் இந்த ஊறுகாவை வச்சு சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இது மாதிரி உரல் கல் இருந்தால் இடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அம்மிக்கல் அது மாதிரி இருந்தாலும் அதில் நாம் அரைச்சி எடுக்கலாம். இல்லாத பட்சத்தில் மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக நீங்கள் அரைச்சிட்டு
இந்த பவுடரை நாம் இப்போது மாங்காய் வந்து உப்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த பவுடரை சேர்த்துடலாம். அந்த கடுகு வெந்தய பவுடரை சேர்த்துடலாம். கரெக்டாக இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு வரணும். இப்போ இதையும் நல்லா வந்து இந்த ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கை மட்டும் போட்டுறாதீங்க. கை போட்டிங்கன்னா வந்து கெட்டு போயிடும். நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் இந்த கை போடாமல் கல்லுப்பு சேர்த்து பூண்டு சேர்த்து இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப நாள் வந்து இந்த ஊறுகாவை நம்ம வச்சு சாப்பிடலாம் வெளியவே. இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் நான் வந்து ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடயே நல்லா பொடித்த கட்டி பெருங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். பவுடர் பெருங்காயம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் அப்படியே டைரெக்டாக நீங்கள் அந்த மாங்காய் ஊறுகாயில் அப்படியே சேர்த்துடலாம். கட்டி பெருங்காயம்ன்றதுனால இதை எண்ணெயில் நல்லா பொரித்து தான் நீங்கள் சேர்க்கணும். கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது இந்த ஊறுகாய் வந்து நீண்ட நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கூடவே வந்து கட்டி பெருங்காயம் தான் கொஞ்சம் எஃபெக்டிவான ஒன்றுன்னு சொல்லலாம். அது கூடயே 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டு அந்த எண்ணெயை சூடாக இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கடுகு எண்ணெயில் தாளித்து கொட்டுறதா இருந்தால் கடுகை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்தோம்ல, அந்த ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் வெந்தயத்தை மட்டும் பவுடர் பண்ணி சேர்த்தா போதும். கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணலை அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணி ஊறுகாய் வந்து செய்வாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஊறுகாய் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இருந்தாலும் நல்லெண்ணெயில் செய்யும்போது இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கல்யாண பந்தி ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இதை இப்போவே இப்படியே நீங்கள் சைடிஷாக தொட்டு சாப்பிடலாம். இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா வந்து பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், இது மாதிரி வந்து புளி சாதம், இந்த வெரைட்டி ரைஸ்க்கு, இது மாதிரி எல்லா ரைஸ்க்குமே வந்து இது சூப்பரான அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் சீசனில் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு ஒரு ஜாடிலேயோ அப்படி ஒரு பீங்கான் ஜாடிலேயோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் சில்வர் பாத்திரத்துலேயும் பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயும் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ரொம்ப நாள் வராது. வச்சாலும் 2-3 நாள்லேயே வந்து மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக வந்து ஒரு பாக்டீரியா மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நல்லா இதை வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி ஜார்லேயோ அல்லது பீங்கான் ஜார்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கொஞ்ச நேரம் வெயிலில் ஒரு 1/2 hour 1 hour வச்சு எடுத்திங்கன்னா இதை நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் சூப்பராக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மர் சீசனில் அதுவும் இப்போ மாங்காய் சீசன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய் வாங்கி நீங்களும் ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இது வந்து டேஸ்ட்டானது, ஒரு சூப்பரான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Viji. Thanks for watching.